இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. உலகத்தில் உள்ளோர் நலமுடன் வாழவும் அனைவருக்கும் கேட்டது கிடைக்கவும் வேண்டி கோவை துடியலூர் அருகே ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் 17வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு பெண்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஆடி பாடி பாரம்பரிய முறையில் நடைபெற்ற கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். கோவை ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் உலகத்தில் உள்ளோர் நலமுடன் வாழவும் அனைவருக்கும் கேட்டது கிடைக்கவும் வேண்டி கோவையில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 17வது ஆண்டாக ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் கோவை துடியலூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற இதில் உலக நன்மைக்காக கணபதி ஹோமத்தில் தொடங்கி சுதர்சன ஹோமம், சுயம்பர ஹோமம், குபேரலட்சுமி ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பாரம்பரிய முறையில் பஜனை மற்றும் பல்வேறு திருமணச் சடங்குகளுடன் பெண்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஆடி பாடி பாரம்பரிய முறையில் நடைபெற்ற கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்கும் குடும்பத்தினரின் நன்கு படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்க பரிசு வழங்கி வருவதாகவும் அருகில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் பள்ளி சீருடை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் ஜாதக பரிவர்த்தனையை இலவசமாக செய்து வருவதாகவும் அவற்றை சுவாமியிடம் வைத்து பூஜை செய்வதன் மூலம் அந்த ஆண்டே அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது நிரூபணமாகியுள்ளதாக தெரிவித்தனர். ராதே கிருஷ்ணா, நாங்கள் இந்த ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டியின் மூலம் ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் துடியலூர் கிளை கோயம்புத்தூர்ல இருக்கு பிராமின் அசோசியேஷனும் இணைந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 17வது வருஷம் இந்த ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். இது இங்க ஒரு 1500 பிராமின் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த பிராமின் ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இந்த 17வது வருஷம் நடத்துறோம். இதனுடைய சிறப்பு என்னன்னா, உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. உலகம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். ஒண்ணுதான். நாங்க குழந்தைகளுடைய படிப்பு, அவங்க நல்லா படிச்சு பிற்காலத்துல மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும்னு வேண்டித்தான் நாங்க என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வருஷமும் இங்க உள்ள குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குற குழந்தைகளுக்கு 90-95% வாங்குற குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துறோம். அப்புறம் வித்யா விகாஷினி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, அங்க டிசேபிள்டு குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷம் நாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு மபத்ரால் இண்டஸ்ட்ரீஸும் மாயவன் டெக்ஸ்டைல்ஸும் கலைவாணி டெக்ஸ்டைல்ஸும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. பெரியசாமி பிரதர்ஸ் இருக்காரு, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் பேர் சொல்லணும்னா நான் நீண்டு போகும். ஆகையினால எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் பண்றாங்க, மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மிக சிறப்பா பண்ணணும்னு ஆசையா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல ஜாதக பரிவர்த்தனை பண்றோம். இந்த ஜாதக பரிவர்த்தனை இலவசமா தான் பண்றோம். நாங்க இங்க உள்ள குழந்தைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் திருமணம் ஆகணுமோ அந்த திருமணத்துக்காக ஜாதக பரிவர்த்தனை பண்ணி இங்க அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய இதை வச்சு பூஜை பண்றோம். சோ அதனால அந்த வருஷமே அந்த குழந்தைகளுக்கு கல்யாணமானது நிரூபணமா இருக்கு. நாங்க இது வரைக்கும் 17 வருஷம் பாக்குறோம். 17 வருஷமும் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இங்க வந்தா கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்குங்கிறது இது பின்னம் எங்களுடைய. அதாவது சுயம்பர ஹோமம் நடத்துறோம், குபேர லட்சுமி ஹோமம் நடத்துறோம், தன்வந்திரி ஹோமம் நடத்துறோம், அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துறோம். அப்புறம் இப்படி எல்லா ஹோமமும் ஒரு லோகக்ஷேமத்துக்காக ஹோமங்கள் நடத்துறோம். நாம சங்கீர்த்தனம்.